ஸோ நம்ம இன்றைக்கி வேதிக்ஸ் மேக்ஸில் டைப் 4 பார்க்கலாம். ஸோ இது டைப் 4ல் இன்னைக்கு வந்து இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பார்க்குறோம். 52 × 48 பார்த்தீங்கன்னா 52 நம்மளுக்கு 50 இதை வந்து எப்படி எடுக்கலாம், 50 + 2 அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து 50 - 2 அப்படின்னு எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a + b மாதிரி பிரிக்கும், இங்கே a - b மாதிரி பிரிக்கும். அப்போனா இது ஃபார்முலா வந்து a² - b² வருமா? a² - b². a வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா 50, b வந்து என்னன்னா a இருக்கிற இடத்துல 50 இருக்கு, b இருக்கிற இடத்துல 2 இருக்கு. அப்படின்னா a² - b²னா a² வந்து 50² - 2². ஸோ 50² 2500 - 2² 4. ஸோ 2500லேருந்து 4 கழிச்சிருங்க. ஸோ 2496 தான் அதனுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. சரி, இதனுடைய ஆன்சர் என்னன்னா 2496. எப்படி சால்வ் பண்ணிருக்குன்னு தெரியுதா? சரியா? ஸோ மிட் நம்பர் பாருங்கள். மிட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது, 50 இருக்குது. ஸோ இது வந்து 50 + 2 50 - 2 அந்த ஸ்ட்ரக்சர் தானே. இது வந்து டைப் 4ல் வருது. சரியா? சரி, இன்னொரு சம் பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சம் போகலாம். (67 × 63) இதே மிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 65. சரிங்களா? 65லேருந்து +2 பண்ணியிருக்காங்க, 65லேருந்து -2. இது வந்து 65 + 2 அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இங்கே வந்து 65 - 2 அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இது வந்து a + b a - b அப்படின்னா a² - b 65² - 2². உங்களுக்கு 65 வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். 65 ஸ்குவாட் பண்ணுறோன்னா 5 ஸ்குவாட் பண்ணுங்க, 25. அடுத்து 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 7. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, 6 × 42. இதுதான் 65 ஸ்குவாட். ஸோ 4 2 2 5 -4 அப்படின்னா 4 2 2 1 தான் ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் இது. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது 67 63 ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பரோட சம் வந்து 10 வருதா. அப்புறம் 7 3 21, 6 அடுத்த நம்பர் 6 42. இப்படியும் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோன்னா இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். சம் வந்துருச்சுன்னா ஒன்று, ஏன்னா சம் வந்து 10 வருது, செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது. இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் போவோம். சரி, 58 × 42 58 × 42. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 50 + 8 அப்படின்னு பிரிச்சுக்கலாம், இன்ட்டு 50 - 8 அப்படின்னு பிரிச்சுக்கலாம்னா. சரி, பார்த்தீங்கன்னா இது வந்து a + b இது a - b அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குப்பா. a + b இது a - b அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்புறம் வந்து ஃபார்முலா என்ன வரும், a² - b². a² வந்து 50, b வந்து 8. ஸோ 50² - 8². 50² 5 25, 2500 - 8064. ஸோ 2436 மைனஸ் பண்ணலாம். சரியா? 2500லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 2436. இதுதான் நம்முடைய ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. சரியா? டைப் 4 புரிஞ்சாப்பா. அடுத்து டைப் 5 பார்ப்போம். சரிங்களா? இன்னும் அவ்வளோதான். டைப் 5 டைப் 6 தான். டைப் 5 என்ன சொல்ல போகுதுன்னா, அதாவது என்னன்னா 80லேருந்து 100க்குள்ள நம்பரை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்னு பாருங்க. 88 × 92 இதை மல்டிபிள் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? 88 × 92. இப்போ இங்கே என்ன செய்யணும்னா, இது 100 தான் மிட் நம்பராக வச்சுக்கணும். 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 8 கம்மியாக இருக்குன்னு எழுதிக்கோங்க. இது 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 12 கம்மியாக இருக்குது. சரியாப்பா? இது எவ்வளோ 100லேருந்து 100 எடுத்துக்கோங்க பேஸ் வேல்யூவாக. அதுலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 8. இங்கே கிராஸாக இப்படி போட்டு எழுதிக்கோங்க. இது 100லேருந்து
எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 12 கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இது வந்து கம்மியாக இருக்குது மைனஸ் பண்ணணும். மைனஸும் பெருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க. 8ஐயும் 12ஐயும் பெருக்குன்னா என்ன வரும் நமக்கு 96 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து 8ஐ மைனஸ் பண்ண என்ன வரும் 80. அல்லது இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணால் 80. ஏதாவது ஒரு சைட் லெஃப்ட் சைட் செய்யுங்க இல்லை ரைட் சைட் செய்யுங்க. இதில் 88லேருந்து 8ஐ மைனஸ் பண்ணுங்க 80 அல்லது 92லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்க 80. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா இதுதான் வரப்போகுது. சரியா? சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. டைப் 5 போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து போலாமா? (97 into 93 வச்சுக்கணும். ஸோ 97 பாருங்கள் 80 to 100 கூட தான் இருக்குது. இது எப்படி பண்ணணும்? இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 7 கம்மியாக இருக்குது. இது வந்து 3 கம்மியாக இருக்குது. ஸோ 7 3 21 மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ 21 ரெண்டையும் பெருக்குங்க. 2 டிஜிட் எழுதி போட்டுருங்க. இதையும் பெருக்கணும். 7 × 3 21. ஸோ 21. அடுத்து இதில் 97லேருந்து 7 மைனஸ் பண்ணுங்க 1. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் இதுதான். சரியாப்பா? புரிஞ்சுச்சா? அடுத்த விஷயம் போவோம். பண்ணி வச்சுக்கோங்க. 85 into 80 சால்வ் பண்ணுமாப்பா? சால்வ் பண்ணுங்க. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 17 கம்மியாக இருக்கா? இது 15 கம்மியாக இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 17ஐயும் 15 மல்டிபிள் பண்ணேன். நேற்றுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சரியாப்பா? ஏன்னா இதுக்கு மிடில் நம்பர் நம்மளுக்கு ஒன்று இருக்குது. 16 ஸ்பாட் பண்ணிட்டு அதாவது 17 15 நம்ம பெருக்க போகிறோம். 17 15 இதுக்கு மிடில் நம்பர் என்ன இருக்குன்னா 16 இருக்குது. ஸோ 16 ஸ்பாட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கோங்க? 16 ஸ்பாட் பண்ணிவிட்டு 16 ஸ்பாட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணிடுங்க. சரியா? 16 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 பண்ணுங்க. 16 ஸ்கொயர் பண்ணால் 256 மைனஸ் 1னா 255 இருந்துச்சா? சரி, இப்போ இந்த ரெண்டையும் மாற்றிக்கணும்னா 255 வருது. ஸோ அதில் லாஸ்ட் 2 டிஜிட்டை தான் எடுக்கணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 55 மிச்சம் கேரி இருக்கட்டும். அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து மைனஸ் பண்ணணும்னாலும் அதே ஆன்சர் இதுலேருந்து. ஸோ 85லேருந்து 17 மைனஸ் பண்ணுங்க. 15 கடன் கொடுத்தோம்னா ஸோ 15ல் 7 போயிடுச்சுன்னா 8, 7 1 போயிடுச்சுன்னா 6, 68 வருதாப்பா? 68 ப்ளஸ் 2 இதுக்கெலாம் கேரி அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 20. ஸோ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் 705. புரிஞ்சுச்சா? ஏன்னா இங்கே வந்து ரெண்டையும் பெருக்கும்போது 255பா. ஸோ நமக்கு வந்து 55 மட்டும் எழுதணும். கேரி 2 இருக்குது. அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் தானே இருக்குது. மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 68 வரும். ப்ளஸ் இந்த 2 கேரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 20. சரியா? டைப் 5 புரிஞ்சுச்சா? அடுத்து டைப் 6 போட்டுக்கோங்க. டைப் 6 டைப் 6ல் நம்ம என்ன பார்க்குறோம்னா ரொம்ப 100லேருந்து 120க்குள்ள ஏன்னா 100லேருந்து 120க்குள்ள உள்ள நம்பர்ஸாக நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து என்னென்னா இங்கேயும் பேஸ் வேல்யூ 100 வச்சுக்கோங்க. இப்போ 103 × 105 ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 5 அதிகமாக இருக்குது. இங்கேயும் 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. ரெண்டையும் பெருக்குங்க. 15 போட்டுக்கோங்க. சரி, ப்ளஸில் தானே இருக்குது. அப்படின்னா எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் ப்ளஸ் தானே, ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ளஸ் பண்ணுங்க. இதை 108. சரிப்பா? 103 + 5 108. இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்க போகுது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் போகலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 109 × 107 இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 7 இங்கே 9 அதிகமாக இருக்குது. ரெண்டையும் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இங்கே 7 இங்கே 9. சரியா? சரி, 63 அடுத்து இது ப்ளஸ் தானே, ப்ளஸ் பண்ணுங்க. நமக்கு என்ன வரப்போகுது? 116. என்னப்பா? 109 + 7 ஆட் என்ன வரும்? 116. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 11663. சரியா? இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி போயிடலாம். சரி, ஓகே. அடுத்து என்ன ட்ரிக்ஸ் என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு சம் தரேன். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ 110 × 104
மல்டிபிள் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். சரியா? நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. இதுக்கு ஒரு ஒர்க் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் போகும். அடுத்து என்னன்னா அடுத்தடுத்த நம்பரை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 23 × 24. இப்போ அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ண பார்த்தோம்னா என்ன செய்யணும்னா இதில் இருக்கிற சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. சின்ன நம்பரை ஸ்பாட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் நம்பர் இருக்கா, ஸ்மால் நம்பரை ஸ்பாட் பண்ணிவிட்டு ஸ்மால் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஸ்டெப்னா ஸ்மால் நம்பரை ஸ்பாட் பண்ணிவிட்டு ஸ்மால் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஸ்மால் நம்பரை ஸ்பாட் பண்ணால் 23 + 23 ஆட் பண்ணுங்கள். 23 ஸ்கொயர்னா 1029 + 23 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் இன்னைக்கு 9 3 12க்கு 1 2 4 5 அடுத்து 5. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்க போகுது. சரியா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் தரேன், சால்வ் பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 27 × 26. இப்போ அடுத்தடுத்த நம்பர் தான். சரி, சின்ன நம்பர் என்ன இருக்குது? 26 ஸ்பாட் பண்ணிவிட்டு ஒரு 26 ஆட் பண்ணிக்கிற வேண்டியது ஆன்சர் கிடச்சிடும். 26 ஸ்கொயர்னா 570 சொல்லுங்கப்பா 676 ப்ளஸ் ஒரு 26 ஆட் பண்ணிக்கோங்க. 2 9 10க்கு 0. ஸோ 1 7. சரியாப்பா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இதான் ஆன்சர் வரப்போகுது. சரியா? அதுதான் செக் பண்ணிக்கோங்க, வரும் கண்டிப்பாக. இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன், சால்வ் பண்ணுங்கள். 15 × 14 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த நம்பர். சரி, ஓகே. அடுத்து என்னன்னா 33 × 33 மல்டிபிள் பண்ணுங்க. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. என்ன செய்யணும், லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 3 ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்குவாட் பண்ணால் 9. நீங்கள் 0 9 எழுது கொஞ்சம் கேப் கொடுங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டை தான் எடுத்து நம்ம ஸ்குவாட் பண்ணிக்கணும். ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஜிட்டுக்கு ஒரு கேப் விட்டுக்கோங்க. இதிலேருந்து -1 பண்ணுங்க, இதிலேருந்து +1 பண்ணுங்க. இதிலேருந்து -1 பண்ணால் 8, இதுலேருந்து 1 ப்ளஸ் பண்ணால் இது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 108089. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். 333 × 333. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். 9 ஸ்குவாட் பண்ணுங்க. 0 9. இப்போ நமக்கு இன்னும் 2 டிஜிட் இருக்குன்னா அப்போனா 2 இது ஃபில் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து -1 பண்ணுங்க, இதுலேருந்து +1 பண்ணுங்க. -1 பண்ணால் 8 8 +1 பண்ணால் 1 1. ஸோ இதனுடைய ஆன்சர் இதுதான். புரிஞ்சா? சரியா? அடுத்து சரியா? இது எந்தெந்த சீரீஸ்க்குலாம் போகும்னா 3 6 9 சீரீஸ். இப்போ பாருங்கள் 6 6 × 6 6 66 × 66. 6 ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. 36. இன்னும் ஒரு டிஜிட் இருக்கா, ஸோ ஃபில் பண்ணணும். இதுலேருந்து என்னச்சுன்னா -1, இதுலேருந்து +1. -1னா 5, இதில் +1 பண்ணால் 4. இதோட ஆன்சர் இதாக தான் இதுக்கு போகுது. சரியா? செக் பண்ணிக்கோங்க. 666 666 பார்க்கலாம். ஸோ 6 ஸ்குவாட் பண்ணுங்கள். 36. என்ன செய்யணும், 2 டிஜிட் இருக்குது. ஸோ 2 டிஜிட் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபில் பண்ண போகிறோம், -1 +1. ஸோ மைனஸ் பண்ணால் 5 5 +1னா 4 4. புரிஞ்சாப்பா? இதுதான் என்னுடைய ஆன்சர். இதே மாதிரி 99க்கு சால்வ் பண்ணுவேன். பாருங்கள் 99 × 99. 99 ஸ்குவாட் பண்ணுங்கள் 81. அடுத்து இந்த 9 ஸ்குவாட் பண்ணுவோம். இந்த 9 ஸ்குவாட் பண்ணால் 81. திரும்ப ஒரு டிஜிட் இருக்குது, ஃபில் பண்ணணும். ஸோ -1 +1 -1 பண்ணால் 0 +1 பண்ணால் 9. இதோட ஆன்சர் 98 இது. சரியா? 9801. இதுக்கு சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு சால்வ் பண்ணுங்கள். என்னன்னா 9 ஸ்குவாட் பண்ணால் 81. இதுக்கடுத்து 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பர் ஃபில் பண்ண போகிறோம். நான் வச்சுக்கோங்க என்னென்ன நம்பர் வரும்னு. இதுலேருந்து -1 பண்ணால் நமக்கு என்ன வரும், 0 0. இதுலேருந்து +1 பண்ணால் 9. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக 2 சம் தரேன், அதை சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன சொல்லுங்கள். இன்னொரு சம் எழுதிக்கோங்க. ஆன்சர் என்ன சொல்லுங்கன்னா சரியா? இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சரியாப்பா?
சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.